அந்த குடும்பம் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்க வேண்டிய 3 காரியங்கள். 1, அன்பு காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். கணவனும் மனைவியும் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் உண்மையான அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். 2, கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். கணவனுடைய வார்த்தைக்கு மனைவி சொல்லுகிற சில ஆலோசனைகள், நல்ல ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு கணவனும் கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். 3வது காரியம், விட்டு கொடுக்கிற குணம். ஒருவருக்கொருவர் தான் சொல்லுவது மாத்திரமே நடக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சில காரியங்களை செய்யும் பொழுது அந்த குடும்பம் மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்கும். ஆகவே இந்த அன்பும் கீழ்ப்படுதலும் விட்டு கொடுத்தலும், இந்த 3 குணாதிசயங்களும் குடும்பத்துக்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக மிக அத்தியாவசியமான ஒரு காரியம் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவ பலன் இல்லாமல் இந்த 3 காரியத்தையும் செய்ய முடியாது. ஆகவே குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது அந்த தெய்வீக அன்பும் கீழ்ப்படுகிற இருதயமும் விட்டு கொடுக்கிற மனமும் இருந்து மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அந்த குடும்பம் இருக்கும். அந்த குடும்பமே தேவன் விரும்புகிற நல்ல ஒரு குடும்பம். God bless you.